Hi friends, welcome back to the JoVin பயணம். இன்னைக்கு JoVin பயணத்துல நாங்க இருக்க வீட்டோட கிச்சன் டூர் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நாங்க இருக்க வீட்டோட கிச்சனோட சைஸ் 2க்கு 4. இவ்வளவுதான் சைஸ். ரொம்ப குட்டியான கிச்சன். இங்க வந்து கபோர்ட்ஸ் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளான இது இப்படியும் கிச்சன் ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு கிச்சன் இருக்கும். கவுண்டர் டாப் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ரொம்ப குட்டியான சைஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இங்கே சமைக்க முடியும். இல்லைனா சமைச்சது அப்படியே வந்து நமக்கே வந்து புற போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே மேலே வந்து குட்டியான ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நான் டெய்லி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மசாலா ஐட்டம், கடுகு, சர்க்கரை, உப்பு, ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நான் டெய்லி எடுக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் வச்சுருக்கேன். விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி மாட்டி அதில் ஸ்பூனு, அதுக்கப்புறம் நைஃபு எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா குட்டியான சிங்க்கு, ஒரு 4-5 பாத்திரம் போட்டு கழுவலாம். அவ்வளோதான் சிங்க்கோட சைஸு. அதுக்கப்புறம் அந்த மூலையில் கொஞ்சம் இடம் இருக்கனால நம்மளுடைய கரண்டியெல்லாம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுக்கிட்டேன். இங்கே நான் வந்து கட்டிங் போர்டு, இவ்வளோ தான் வந்து இடமே. அங்கே நான் ஒரு அடுப்பு, குட்டி அடுப்பு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேலே வந்துட்டு ஒரே ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இடம். அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா என்கிட்ட இருக்க பாத்திரமே இவ்வளோ தான். அப்படியே அந்த கூடையில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஏரியா எப்போவுமே இப்படி தான் விட்டுருப்பேன். இந்த ஏரியாவில் எதுவும் வைக்க மாட்டேன். இங்கே நான் வந்து வேஸ்ட் ஆகிற திங்ஸை போடுறதுக்காக ஒரு டப்பா வச்சுருக்கேன். பாத்திரங்க என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஃபுல்லாக கழுவி கமுத்தியாச்சு. அதிகம் என்கிட்ட பாத்திரம் இல்லை. நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ கழுவி அங்கேயே வச்சுருவேன். அந்த சைடு 2 பாத்திரம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். சிலிண்டரை உள்ளே தள்ளி வச்சுட்டு நான் வந்து இங்கே கபோர்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றனால இந்த மாதிரி நானாக ஒரு கபோர்டை ரெடி பண்ணி இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த பயிர் ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். பயிர் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வைக்கிறதுக்கும் இடம் இல்லை, அந்த சைடும் இடம் இல்லை வைக்கிறதுக்கு. இருக்கிற இடம் இவ்வளோ தான். இதில் வந்து அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்குது. நாங்கள் அதிகம் ஆளும் இல்லை, நான், தம்பி, ஹஸ்பண்ட் 3 பேரும் அப்படின்றனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதிக திங்ஸும் நாங்கள் வாங்க மாட்டோம். அதிக திங்ஸும் என்கிட்ட இல்லை. பட் ஓரளவுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஈஸியாக எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். எல்லோரும் பிளாஸ்டிக்கெல்லாம் விட்டுட்டு கண்ணாடிக்கு மாறிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் ஏன் பிளாஸ்டிக்காக வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க போகிறோன்னு தெரில. அதனால் இருக்கிற பொருளை வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இவ்வளோ தான் இடம். ஒரு ஆள் நின்று சமைக்கலாம். இங்கே நான் ஒரு மேட் போட்டு இங்கே தான் நான் நின்று சமைப்பேன். நான் சமைச்சிட்ருக்கேன். தம்பியும் இதுக்குள்ளே வந்து நின்றுப்பார். இவ்வளோவே இடம் நான் நின்று அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் நின்று சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கிச்சன் டூர் முடிஞ்சிருச்சு. இதுதாங்க இப்போ இருக்க வீட்டோட கிச்சன் டூர். நான் இதுக்கு முன்னாடி 2 டைம் கிச்சன் டூர் போட்டிருப்பேன். அம்மா வீட்டு கிச்சன் டூர், அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு கிச்சன் டூர். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. ஒருவேளை அந்த வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க கிச்சன் டூர் இதுதாங்க. இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.